நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நாளுக்கு நாள் நம்ம பாபுவோட நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்ம விஜய் பண உதவி குடுத்து நம்ம பாபுவோட உயிர காப்பாத்தணும்னு எதிர்பார்க்குறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா, இந்த ராஜேஸ்வரி நம்பி கண்டிப்பா எந்த யூஸுமே இல்லன்னு நம்ம விஜய் வந்துட்டு இந்த ராஜேஸ்வரியோட சுயரூபத்த சுக்குநூறா உடைச்சுட்டாங்க. அடுத்தபடியா நம்ம மல்லிகிட்ட சொன்ன மாரி லோன் போட்டிருக்கேன். கண்டிப்பா பணம் மட்டும் வரட்டும். உங்க அண்ணனுடைய ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு நான் உதவி பண்ணேன்ற மாரி சொன்னாங்க. ஆனா, கடைசி நேரத்தில இந்த லோனும் வந்துட்டு நம்ம விஜய்க்கு கிடைக்காம போகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஆனா, ஒரு கட்டத்தில கண்டிப்பா கடவுள் ரூபத்தில நம்ம பாபுவோட உயிர காப்பாத்தியே ஆகணுங்க. ஆனா, இப்ப நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, இந்த போலி ரேணுகாவோட லீலைகள் ரொம்பவே அதிகரிச்சுட்டே போகுது. ஏன்னா, விஜய எப்படியாச்சும் அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில நம்ம மல்லிய வந்துட்டு விஜய் கிட்ட நெருங்கவே விடாம ரொம்பவே வந்துட்டு கீழ்த்தரமான காரியத்தில ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம நிஷா கிட்ட சொல்லி, மாமா நீங்க வந்துட்டு எப்பயுமே இந்த மல்லி கூட மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அக்கா கூட வந்துட்டு நீங்க நேரமே ஒதுக்குறதில்ல. அதனால அக்கா அதுக்கு மேல வந்துட்டு இந்த ஒரு வீட்டிலேயே இருக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்கன்னு இந்த ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா நம்ம மல்லி பார்த்த பார்வையில இந்த ரேணுகா வந்துட்டு கண்டிப்பா வசமா சிக்கிட்டா அப்படின்ற உண்மை இந்த போலி ரேணுகாவுக்கே தெரிஞ்சிருச்சுங்க. ஏன்னா இந்த ரேணுகாவ பார்த்து இந்த மல்லி, நீங்க பார்க்குறத பார்த்தா உங்களுடைய எல்லா உண்மைகளும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாரி நீங்க பார்க்குறீங்களே, அது தெரிய வந்த நேரத்தில தெரிய வரும் அப்படின்ற மாரி சரியான ஒரு பதிலடிய நம்ம மல்லி குடுத்துருக்காங்க. இப்பவே வந்துட்டு இந்த போலி ரேணுகா கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. ஏன்னா, கண்டிப்பா யாராலுமே வந்துட்டு இந்த ரேணுகாவ காப்பாத்த முடியாது. அவளுடைய உண்மையான சுயரூபத்த வந்துட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தா அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. எப்படியாச்சும் வந்துட்டு ரூ. 50,00,000 பணத்த வந்துட்டு புரட்டி குடுத்தா மட்டும் தான் எங்க ரகு வந்துட்டு இந்த ரேணுகாவ பத்தி எந்த ஒரு விஷயமே வந்துட்டு இந்த விஜய் கிட்டயும், கதிரேசன்கிட்டயும் சொல்லாம விடுவாங்க. ஏன்னா, இந்த ரகுவோட ஆள் வந்துட்டு ரோட்ல பார்த்ததும் அவங்கள வந்துட்டு உடனே ரகு அண்ணன் ஃபோன் பண்ண சொன்னாங்க. நீங்க வந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுன்ற மாரி மிரட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா, இந்த நம்ம போலி ரேணுகாவும் ஃபோன் பண்ணி கேட்டதில தாங்க ரூ. 50,00,000 பணத்த குடுத்தா நான் விட்டுர்றேன். இல்லன்னா கண்டிப்பா உன்ன பத்தியான மொத்த விஷயத்தையும் நான் தனித்தனியா இல்லாம மொத்த உண்மையுமே வந்துட்டு கதிரேசனுக்கு, விஜய்க்கு தெரியப்படுத்துவேன். உன் வழியிலேயே நான் வரக்கூடாதுன்னு ரூ. 50,00,000 பணத்த குடுன்ற மாரி சொன்னாங்க. நம்ம போலி ரேணுகாவுக்கும் வேற வழி இல்லைங்க. ஏன்னா, இழந்த வாழ்க்கை வந்துட்டு இப்ப திரும்ப கிடைச்ச மாரி இந்த விஜய் கூட வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. 2 இடஞ்சல் தாங்க. ஒண்ணு இந்த மல்லி, 2வது இந்த ரூ. 50,00,000 பணம். அத மட்டும் கண்டிப்பா குடுத்துட்டாவா, மல்லிக்கு எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ஒரு வீட்ட விட்டு வெளிய அனுப்புற ஒரு நிலைமை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தோஷமா போலி எனக்கு ஆசைப்பட்ட மாரி நம்ம விஜய் கூட வாழ போறாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடியே அவளுடைய ஒட்டுமொத்த சுயரூபத்தையும், அங்கீகாரத்தையும் வந்துட்டு அந்த ஒரு வீட்லேருந்து படிப்படியா வந்துட்டு நம்ம மல்லி குறைக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. எப்படியாச்சும் வந்துட்டு இவளுடைய லீலைகள வந்துட்டு நம்ம விஜய்க்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா, இவ உண்மையிலேயே வந்துட்டு ரேணுகாவே கிடையாது, இறந்து போனவ. இவ மனநலமும் பாதிக்கப்படல. ஏன்னா, இவளுடைய உண்மையான பேர் வந்துட்டு சுடர் அப்படின்ற உண்மைய வந்துட்டு கண்டுபிடிச்ச நம்ம மல்லிக்கு இவளுடைய மொத்த ஜாதகத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லைங்க. ஆனா, எதுக்காக இவ்வளோ பொறுமையா இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியல. இந்த இந்த ரேணுகா வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம விஜய அடையணுன்றதுக்காக இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி விஜய நெருங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா, எனக்கு விஜய் இப்போவே பார்க்கணும், நான் விஜய் கூட இருக்கணும், விஜய் வந்துட்டு எனக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு. ஆனா, இதையெல்லாம் பார்த்த நம்ம மல்லிக்கு வந்துட்டு பயங்கர கோவம் வருதுங்க. ஏன்னா, இவங்க வந்துட்டு மனநிலை பாதிக்கப்படலைன்ற உண்மை தெரிஞ்சிருச்சு. ஆனா, எதுக்காக இப்படி ஒரு வேஷத்த வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்கன்ற தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு